நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நான் பார்த்த அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். இங்கே எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிள்ளைகள் பேசுகிற மொழியில் பெற்றோர் பேசக்கூடாது, மாணவர்கள் பேசுகிற மொழியில் ஆசிரியர் பேசக்கூடாது. யார் யார் எந்த நிலையில் இருக்கிறோமோ அப்படி பேசணும். உதாரணத்துக்கு எனக்கு தொண்டை கட்டிருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு நல்ல ஆள் வந்து என்னை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டார். என் பேச்சை கேட்டு நல்லா பேசுகிறேன்னு நினச்சிட்டு சாப்பிட கூப்பிட்டாரா. அவங்க வீட்டுக்கு சாப்பிட போயிட்டேன். சூடாக பிரியாணி வச்சுட்டு சாப்பிட போகிறேன். ஒரு வார்த்தை சொன்னார், மேடம் ஏதாவது பேசுங்க. ஓ, சாப்பிட கூப்பிட்டுருக்கிற, பேச சொல்கிற. ஆனால் எனக்கு தொண்டை கட்டி இருந்தது, அதனால் அவரை கூப்பிட்டேன். சார் வாங்க சார், கிட்ட வாங்க சார். அவர் வந்தார். என்ன மேடம், தொண்டை கட்டி இருக்கு, சூடா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அவர் இல்லை, இப்பவே வேணுமா? எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்கு, உனக்கு நல்லா தானே இருக்குது, நல்லா தான் பேச. குழந்தை தாங்க நம்ம கிட்ட குழந்தை மாதிரி பேசும். விடலை பருவத்தில் இருக்கிற பையன் தான் நம்ம கிட்ட விடலை பருவமா பேசுவான். நாம அவர்கள் கிட்ட தெளிவா பேசணும். எந்த பெற்றோர் தன் பிள்ளை இடத்தில், எந்த கணவன் தன் மனைவி இடத்தில், எந்த மனைவி தன் கணவனிடத்தில், எந்த ஆசிரியர் தன் மாணவர்களிடத்தில் தெளிவாக பேசுவார்களோ அவர்கள் மிகச் சிறப்பான மனிதர்களை தன்னுடன் கொண்டவர்களாக ஆகிறார்கள். நமக்கு பேசவே தெரியறதில்ல. கமலா, அவன் தானே கோவமா கூப்பிடுறான், நீ அமைதியா பதில் சொல்ல, என்னன்னு கேளு. ஏன் உடனே? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? குழந்தைகளுக்கு இப்போ எங்கள் அம்மா எல்லாம் எனக்கு ஒரு சுருதி பெட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேடம். வளரும் போதே நான் என் வாய்ஸை அந்த சுருதிக்குள்ளே தான் வச்சுருக்கணும். சஜ்ஜமன் தான், இப்படி தான் கூப்பிடணும். அம்மா அம்மா, இவ்வளோதான். குரல் உயர்த்தவே கூடாது. முதல்ல அப்படி இருந்ததுங்க. இப்போ மா பா என்ன இப்போ அதுதான் கத்துது. திருப்பி நீ ஏன் கத்துற? குழந்தைங்க ஒரு மாதிரியா வருதுன்னு தெரியுதுல்ல. அந்த குழந்தைகளை கையில் எடுக்கிறதும் இந்த மாணவர்களை கையில் எடுக்கிறதும் உடன் இருக்கின்றவர்களை கையில் பிடித்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்குமான இறகுகளை இதோ தருகிறேன். ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு பையன், அம்மா என்னடா நீ வீட்டு வேலைக்கு போய் தானே என்னை படிக்க வைக்கிற? ஆமாம். என்ன இதுக்கு இப்போ நீ எங்கே வீட்டு வேலைக்கு போகிற? ஏன் உனக்கு தெரியாதா? சொல்ல. இந்த பக்கத்து தெருவில் இருக்குல்ல, புதுசாக வீடு கட்டியிருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு தான். அங்கே இனிமேல் நீ வேலைக்கு போவேணாம். ஏண்டா? அந்த வீட்டில் இருக்கிற பையன் என் கிளாஸில் படிக்கிறான். அதுக்கு என்னடா இப்போ? அவன் நான் ஏதாவது பேசினா, டேய் வாயை மூடுறா, உங்கள் அம்மா என் வீட்டில் வேலை செய்யுது தெரியுமா உனக்கு? நான் போடுற சாக்லேட் பேப்பர்லாம் அதான் பெருக்குது, என் ட்ரெஸ் எல்லாம் அதான் துவைக்குது, நான் சாப்பிட்டு வைக்கிற எச்சி தட்டெல்லாம் அதான் கழுவுது. என்ன திமிரா பேசுகிற என்கிட்ட அப்படின்னு பேசுகிறாம்மா. அப்படியா சாமி? ஆனால் எனக்கு உன்னை விட பெரிய கவலை ஒன்று இருக்குடா. ஏம்மா என்னம்மா கவலை உனக்கு? அந்த வீட்டு எஜமானி அம்மா இருக்குல்ல, அது என் கிராமத்து பொண்ணுடா. நானும் அதுவும் எங்கள் கிராமத்து பஞ்சாயத்து பள்ளியில் 1, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தோண்டா. அவங்க அப்பன் பெரிய பணக்காரன், அவன் நல்ல வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான், அவங்க நல்லா வந்துட்டாங்கடா. அந்த பொண்ணு என்கிட்ட, ஏய் இதை பெருக்கு, இங்கே வா, அதை எடுத்து வை, இதை தொட, இதை கழுவுன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? ஆனாலும் சாமி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீ எப்போவுமே சொல்லாத எனக்கு அந்த வீட்டில் வேலைக்கு போவாதன்னு. ஏம்மா அப்படி சொல்கிற? அவள் பிள்ளைய அவள் எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறாளோ அதே ஸ்கூலில் நான் என் பிள்ளையையும் படிக்க வைக்கிறேங்கிற ஒரு நினைவை நீ எப்போவுமே கொள்ளுடா. நான் அதை பார்த்தேன்னா எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. நம் தாய் தகப்பனுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு, நம் குழந்தைகளுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கே நமக்கு அந்த சிறகு உடையுது?
எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்றோம், சில விஷயங்களை எங்க மிஸ் பண்றோம், பல இறகுகளை ஏன் சேர்த்து கொள்ள மறுக்கிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் ஒரு 7 விதிகளை உங்களுக்கு இன்றைக்கு சொல்லித் தருகிறேன். 7 விஷயம் மறக்காம இந்த 7 விஷயங்களும் மனசுல கொண்டு போறீங்களா? 7 இறகு பிடிச்சுக்கோங்க. நம்பர் 1, கணவன் மனைவி, குழந்தைக்கு அம்மா அப்பா. இந்த 3 பேரையும் சொல்றேன். குழந்தையா இருக்கிறீங்களா? நீங்க உங்க அம்மா அப்பாவை பத்தி எவ்வளவுதான் அவர்கள் உங்களுக்கு துன்பத்தை கொடுத்திருந்தாலும் அதை 3வது நபரிடம் சொல்லாதீர்கள். எங்க அம்மா இப்படி, எங்க அம்மா அப்படி சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது தெரியுமா? உங்கள் தாய் தந்தையரை பற்றி அவர்கள் கிட்ட நீங்க குறை சொல்லி கேட்கின்ற பொழுது அவங்க உடனே உங்களுக்கு ஒரு ரெமெடி தருவாங்க. அந்த ரெமெடி இருக்குல்ல, அது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும், உங்க பர்சனாலிட்டியை பாதிக்கும். இன்றிலிருந்து உங்களுடைய முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க, உங்கள் தாய் தகப்பனை பற்றி யாரிடத்திலும் குறைகள் பேச மாட்டோம் என்று மனசுல வச்சுக்கோங்க. புருஷன் பொண்டாட்டி இருக்கிறீங்களா, அவங்களுக்கு சொல்றேன். மனைவியை பற்றி கணவனும், கனைவி பற்றி மனைவியும் 3வது நபரிடம் குறை சொல்லாமல் இருங்கள். ஏன் தெரியுமா? அப்போதான் அந்த 3வது நபரினுடைய என்ட்ரி அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கும். போதுமானது உங்கள் குடும்பம் பிரிவதற்கு. 3வது நபரை உள்ளே அழைப்பதே நீங்கள் பேசுகின்ற குறைபாடுகள் தான். முதல் விஷயத்தை சொல்றேன், மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு சண்டை போட்டுக்கலாம், நாளைக்கு நீங்க சேர்ந்துக்குவீங்க. அதனால் 3வது நபரிடம் இப்பொழுது இருக்கக்கூடிய மனப்பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருங்கள். இதோ ஒரு இறகை தந்திருக்கிறேன், மனசுல வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? கேட்கிறவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? முடிஞ்ச அளவில் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் இருக்குல்ல, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ண சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து சித்தப்பா பெரியப்பா அத்தெல்லாம் வருவாங்க, எங்களை ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு அட்வைஸ் சொல்ல சொல்லுவாங்க. உங்களுக்கு நடந்திருக்காது? நடந்திருக்கா? நடந்திருக்கா? எங்கள் வீட்டில் வந்து 5 பேர் வருவாங்களா, அதில் ஒரு சித்தப்பா இருக்கார். அவர் ஒன்று விட்ட சித்தப்பா தான். அவருக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? அவருக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. 45 நிமிஷம் பேசுவாருங்க, சீரழிச்சிருவாருங்க வாழ்க்கையே. நான் என்ன சொல்றேன், நாம பேசுற நம் மீது அன்பு கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்குமா தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வருவதற்கான விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. முதல் விஷயம், உங்கள் குடும்ப பிரச்சனைகளை 3வது நபரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நம்பர் 1. நம்பர் 2, உங்களுடைய பொருளாதார சிக்கல்களை இன்னொருத்தன் காதுல போடாதீங்க. அது அவனுக்கு அவசியமே இல்லை. பணக்காரா இருக்கிறீங்களோ ஏழையா இருக்கிறீங்களோ போடாதீங்க. நம்பர் 3, ஏதாவது வீக்னஸ் இருக்கும்ல, பொம்பளை பிள்ளைங்களா கவனிச்சுக்கோங்க. எனக்கு இதை பார்த்தா படபடப்பாயிடும், சொல்லாத. பயன்படுத்துவாங்க, கேட்குறவங்க அதை பயன்படுத்துவாங்க. வீக்னஸை வெளியில் சொல்லாதீங்க. நம்பர் 4, ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு திரியாதீங்க. சொல்லிட்டா உடனே அது காணாமல்லாம் போவாது, திரியாதீங்க. 5வது, செஞ்ச உதவியை 3வது ஆளுக்கு சொல்லிட்டு தெரியாதீங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ரொம்ப சுலபமாக சொல்லிட்டேன் நான். ஆழமான விஷயம். வீட்டில் போய் 1 2 3 4ன்னு எழுதி வச்சுக்கிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 6வது விஷயம் சொல்லவா? உங்களுடையது எது இல்லையோ அதை தொடாதீர்கள், தொடாதீங்க. 7வது விஷயம் சொல்லவா? விழும்பொழுதெல்லாம் எழுங்க, விழும்போதெல்லாம் எழு. விழுந்தே கிடப்பது தான் தோல்வி, எழுவது தோல்வியே அல்ல. பார்த்துக்கலாம்டா. நான் இப்படி கேட்குறேன், என்னை இங்க இருக்கிற இந்த கூட்டம் நான் பேசுகிறேன் என்றவுடன் வந்தீர்களே, என்னை உங்களுக்கு எத்தனை வருடங்களாக தெரியும்? 4
3 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 4 வருஷம், 13 வருஷம். நான் ஒரு 15 வருஷம். நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னு சொல்றீங்கல்ல, உங்கள் வரைக்கும் நான் வந்து சேருவதற்கு 30 ஆண்டுகள் நான் உழைத்திருக்கிறேன். 30 வருஷம் உழைச்சிருக்கிறேங்க. என் கூட பயணம் செய்தவர்கள் எல்லாம் இன்றிலிருந்து 27 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே புகழ் பெற்று விட்டார்கள். ஆனால் நான் இந்த நிலைக்கு வருவதற்கு கடந்த 3 ஆண்டுகள் தான் ஆகின என்றால், அதற்கு முன்னால் 27 ஆண்டுகள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் கடமையை நான் செய்து உழைத்து கொண்டே இருந்திருக்கிறேன். உங்க கையில மொபைல் இருக்குது, இதுல நான் வந்து பேசுறேன்னா, நான் எங்கேயோ போய் தானே பேசுறேன், என் வீட்டில் இருந்தா பேசுறேன். கால் வீங்க வீங்க பயணம் பண்ணிட்டு போய் பேசியிருக்கேங்க நானு. சாதாரணமாக எந்த சாதனையும் இல்லை என்பதனை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். விழும்பொழுதெல்லாம் எழுங்கள். இந்த வார்த்தையை நீங்க நல்ல ஆழ் மனசுல கட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன் இன்னைக்கு. பல நேரங்களில் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்குல்ல, இந்த உடல் உறுப்புகளை நம்முடைய கண்ட்ரோல்ல நாம வைக்கணுங்கிறது ஒரு இறகு. உதாரணமா இது இருக்கு, நானும் 5-6 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன், பதில் வர்றதில்லை. இந்த ஆம்பளைங்க அப்பாமார்கள் இதை எடுத்துக்கிட்டு எதுக்கு பாத்ரூம் போறீங்க? வீட்டில் இந்த கை தட்டினதெல்லாம் பாதிப்பு. நான் கேட்டான்னு சொன்னாங்க, நீங்கள்லாம் இப்போ தனியாக போகிறதுக்கு பயமா உங்களுக்கு பாத்ரூமுக்கு? சைக்காலஜி அப்படி தான் சொல்லுது. நான் சொல்லவா? தனியாக போவெல்லாம் பயம் இல்லை, இதை தனியாக விட்டுட்டு போக பயம். என்ன பாஸ்வேர்டு? இவ்வளோ பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சிருந்தேன்னா பிஹெச்டியை நான் 3 வருஷத்தில் முடிச்சிருந்திருப்பேன். 9 வருஷம் ஆச்சு நான் முடிக்க. எவ்வளவு நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக? நான் ரொம்ப அழகான ஒரு இறகு தரேன் உங்களுக்கு. காலையில் எழுந்திருக்கிறோம்ல, உயிரோட இருக்கிறோமான்னு பாருங்க முதல்ல, அப்புறமா போனை தேடலாம். இப்ப காலையில் நடந்துச்சுங்க, என் கூட ஒருத்தங்க டிராவல் பண்ணாங்க. இந்த நோட் புக் இருக்குல்ல, இந்த நோட் புக்கில் எழுதிட்டு அந்த புள்ள 17 வயசு, அதுக்கு அந்த புள்ள இப்படி பண்ணுதுங்க. திருப்பில்லைங்க, அது திருப்பி எழுதணும்னு தெரில அதுக்கு. அது உடனே இப்படிங்குது. நான் என்னடா பண்ண நீ பார்த்தா அடிமை ஆயிட்டுமா? நான் சொல்லட்டுமா? நான் இது ரொம்ப விலை உயர்ந்தது, சின்ன பசங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப விலை உயர்ந்தது. 25 கேலக்ஸி இந்த ஃபோன். ஏன் உங்க முன்னால நான் நிக்கிறதுக்கான தகுதி எனக்கு வந்தது தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான், நான் இதை பயன்படுத்துகிறேனே தவிர இது என்னை பயன்படுத்த நான் அனுமதிப்பது இல்லை. அவ்வளவுதான், மனசுல வச்சுட்டு போங்க. போன வருஷம் நான் வந்து பேசினேன்ல, அப்ப நான் வேற யாரோ, இன்னைக்கு நான் வேற யாரோவா நிக்கிறேன் உங்க முன்னால. அது என்னவா நிக்கிறேங்கிறத சொல்லிட்டு அப்புறமா நான் போறேன். ஏன்னா முதல்லயே ஒரு விதைய போட்டேன், நான் இங்க 3 மாசத்துக்கு முன்னால நான் வேறையா இருந்தேங்க, இன்னைக்கு நான் வேறையா இருக்கிறேங்கன்னு. எங்க பிடி டீச்சரா ஆரம்பிச்சேங்க. உங்க குழந்தை யாராவது கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் படிக்கணும்னு கேட்குதாங்க? புள்ள கேட்கும், ஏன் படிக்குதுன்னு கேட்குது இல்ல? ரொம்ப அறிவார்ந்த பதிலை சொல்லுகிறேன். நம்ம குழந்தை ஏன் படிக்கணும்னு ஏன் தெரியுமா கேட்குது? ஏற்கனவே மூத்த தலைமுறை படித்த வாய்ப்புகளை பெற்ற குழந்தை ஏன் படிக்கணும்னு கேட்காது, நம்ம புள்ள தான் கேட்கும். ஏன்னா படிச்சா என்ன கிடைக்கும்ன்றது அதுக்கு தெரியாது. அதுக்கு சொல்லி கொடுங்க, படிச்சா என்ன கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லி கொடுங்க. என்ன கிடைக்குது தெரியுமா? இதோ இங்க முன்னால நிக்கிறல்ல, நான் பென்சில்ல ஒரு பிடி டீச்சரா வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். ஒரு கிளாஸ்க்குள்ள நுழையும் போது அந்த டீச்சர் என்ன வெளியேற்றினாங்க தமிழ் எடுக்கிறதுக்காக. அப்போ பிடி டீச்சர் தானே, 10th ஸ்டாண்டர்டுக்கு கையில் புக் எடுத்துட்டு வந்துட்டீங்க, போங்க வெளியில. நான் திராவகம் மாதிரி அந்த அவமானத்தை குடிச்சிட்டு வெளியில வந்தேன். 5 வருஷம் பிஹெச்டி முடிச்சேன். ஒரு இன்டர்வியூக்கு போய் உட்கார்றேன். 1999 பிஹெச்டி சப்மிட் பண்ணிட்டு போய் உட்கார்றேன். என் பக்கத்தில் வந்து உட்கார்றாங்க, என்னை வெளியில போக சொன்ன அதே டீச்சர், இன்டர்வியூக்கு காலேஜ்க்கு. ஆனால் கடவுள் விளையாட்டுக்காரன்,
2 பேருக்கும் வேலை கொடுத்துட்டான். ஒரே டிபார்ட்மெண்ட்டுங்க, 2 பேரும் உட்காடுறோம். ஆனால் எங்கே தெரியுமா நான் கடவுளை கொஞ்சம் அப்படி சொன்னேன், என்னை வெளியில் போக சொன்ன டீச்சருக்கு சரிநிகர் சமானமாக என்னை உட்கார வச்சியே. குழந்தைகிட்ட சொல்லுங்க அதுக்கு படிக்கணும்னு சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நான் பிஹெச்டி கொடுத்துட்டேன். அந்த அம்மா அப்போ தான் பிஹெச்டி அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதனால் 19 வருஷம் அந்த அம்மாவுக்கு நான் சீனியராக இருந்து காலேஜில் லெக்சரராக இருந்தேன். அவங்க ரொம்ப நல்லவங்க. வயது காரணமாக அவங்களுக்கு துறை தலைவர் போஸ்டிங் கிடைச்சது. 2 வருஷம் அவங்க துறை தலைவராக இருந்தாங்க. 2025 மே மாதம் 31ஆம் தேதி ரிட்டையர்ட் ஆனாங்க. ஜூன் மாதம் 18ஆம் தேதி 16ஆம் தேதி காலேஜ் திறக்குது. போய் உட்கார்றேன். பிரின்சிபல் ஒரு ஓலை கொடுக்குறாங்க. மீசாப்பேட்டையில் பிறந்தவங்க, நான் மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்தவ, அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவள், சத்துணவு சாப்பிட்டு வாழ்ந்தவள். 600 ரூபாய் எனக்கு ஸ்காலர்ஷிப். அதில் படித்தவனா, அரசு கல்லூரியில் தான் படித்தேன். ஆனால் என்ன தெரியுமா, அன்னைக்கு உள்ளே போய் உட்கார்றேன். பிரின்சிபல் கூப்பிட்டு எனக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. என்ன லெட்டர்னு பார்த்தா, நீங்கள் இன்னிலிருந்து இந்த டிபார்ட்மெண்ட்க்கு ஹெட், யூ ஆர் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ். போய் உட்காந்துட்டேங்க. உழைப்பிற்கு கிடைத்த கூலி, பொறுமைக்கு கிடைத்த கூலி. உட்காந்துட்டேன். 3 நாளுங்க தமிழ்நாடு அரசிலிருந்து ஒரு லெட்டர் வருது. என்னடான்னு பிரித்து பார்த்தா, தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ்ச் சங்கம் எனும் தமிழ்நாடு அரசு நிறுவனத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் உங்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். நீங்கள் தமிழ் பணி செய்ய தமிழ் வளர்ச்சி துறைக்கு வாருங்கள்னு ஒரு லெட்டர். இப்போ நான் உங்க முன்னால நிற்கிறது கல்லூரி ப்ரொஃபஸரா இல்லை, தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழ் இயங்குகின்ற உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் உங்கள் முன்னால் இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பொறுப்பெடுத்து 4 மாதங்கள். குழந்தை கேக்குதா, ஏன் படிக்கணும்னு கேக்குதா, சொல்லுங்க. 10வது வகுப்பு படிக்கும் பொழுதே எனக்கு மனசுல பெருங்கனவுங்க. வாழ்ந்து கெட்ட குடும்பம், குழந்தைகள் கிட்ட அந்த கனவை ஏற்படுத்துங்க. இந்த பெரிய இருக்கணும், இதுக்கு பாதி இருக்கணுங்க. என்னுடைய ஆஃபீஸ் ரூம் 4 அடிக்கு டேபிள் இருக்கணும். முன்னால் 20 பேர் உட்கார்ற மாதிரி சேர்ஸ் இருக்கணும். கருப்பு கலரில் ஒரு பெரிய சேர், அதில் வெள்ளை கலர் டவல். முன்னால் எல்லாம் சிசிடிவி கேமராக்கான போர்டு பெரிய அளவில் அப்படி இருக்கணும். வெளியில் போனால் ஒரு 3 நாள் அலுவலக பணியாளர்கள் இருக்கணும். வெளியில் வந்தோம்னா பெரிய ஒரு இன்னோவா கார், ஒயிட் கலர் கார் நிற்கணும். 10ஆம் கிளாஸ்லங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாத போது வந்த கனவு. நீங்கள் எல்லாரும் மதுரைக்கு வாங்க, என்னுடைய அலுவலகம் அப்படித்தான் இருக்கிறது. எனக்கான வாகனம் 3 நாள் ஆச்சு அரசு கொடுத்து. அதே இன்னோவா கார் தமிழ்நாடு அரசுன்னு போட்டு நிற்கிது. ஏன் படிக்கணும்னு குழந்தை கேட்குற. நான் மரபு ரீதியாக படித்த குடும்பத்திலிருந்து வந்தவள் இல்லை, தமிழ் வழியில் படித்தவள். பெரிய பெரிய இலக்குகளை அவ்வளவு சுலபமாக அடைந்துவிட்டு வெற்றிகளை கொண்டாடுகின்ற பெண் கிடையாது நான். கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வந்தவ. அதனால் தான் சொல்லுகிறேன், ஏன் படிக்க வேண்டும் என்று உங்கள் குழந்தை கேட்டால், படிச்சா பணம் கிடைக்கும், படித்தால் பதவி கிடைக்கும், படித்தால் பயணம் கிடைக்கும், படித்தால் செல்வாக்கு கிடைக்கும், படித்தால் சுயமரியாதையுடன் வாழ்வதற்கான சூழல் கிடைக்கும் என்று குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு சொல்லுங்க. நான் பல நேரங்களில் யோசிச்சு பார்க்கிறேன், நம்ம கிட்ட என்ன பிரச்சனை, எட்ட வேண்டிய உயரங்களை எட்டாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? எல்லாரும் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா அதை என்னால் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியலையே. அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம்னா நான் என்ன பண்றது, என்ன நான் எப்படி பாதுகாக்கிறது? ஈகோன்னு ஒரு பொருள் இருக்கு, அந்த ஒரு முள்ளை நான் எடுத்து விடுகிறேன். ஈகோயிஸ்டிக்கா இருக்காதீங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதே இல்லை, கெட்டு போகணும்னு முடிவு பண்ணவன் விட்டு கொடுக்கிறதே இல்லை. உங்களுக்கு என்று வருவதை யாராலும் தடுக்க முடியாது. உண்மையான உழைப்பும் அறமும் இருந்தால் உங்களுக்கானது உங்களுக்கு வந்து சேரும். பிரபஞ்ச ரகசியம் இது. ஆனா என்னன்னா, நடக்கிற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது?
நான் ஒரு ரொம்ப சூட்சமமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே அம்மாமார்கள் வந்திருக்கீங்களா? நிறைய அடாலசன்ட் குழந்தைகளுக்கு அம்மாவா இருக்கிறீங்களா? நாம தான் நம்ம பிள்ளைக்கு முதல் வில்லி. ஆமாங்குது ஒரு பிள்ளை. இங்க யாராவது ஒருத்தங்க கை தூக்குங்க, என் பிள்ளை என் பேச்சை கேட்குதுன்னு. என்ன வயசு? 2 வயசாம். கேட்கும். நான் சொல்றேங்க, நம்ம பிள்ளை நம்ம பேச்சு கேட்காதுங்க. நான் ஒன்று கேட்குறேன், நாம கேட்டோமா? அப்போ அது எப்படி கேட்கும்? அது கேட்குற மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும். நான் ரொம்ப மன வெளிச்சமாக சொல்கிறேன். இவ்வளோ பேர் கூடியிருக்கீங்களே, ரொம்ப ஓப்பனாக ஒரு விஷயத்தை போட்டு உடைக்க போகிறேன் இன்னைக்கு. நான் ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சிங்கன்னு குழந்தைங்க, அவங்க அம்மா அப்பா வந்து இப்போவே இந்த கூட்டத்தில் நான் ஒரு பேச்சு பட்டறை நடத்தினேங்க. பேச்சு பட்டறை 7 நாள் உலக தமிழ் சங்கத்தில் நடத்துகிறேன். 38 மாவட்டங்கள்லேருந்து பிள்ளைங்களை கூப்பிடுறேன். கல்வி இயக்ககத்திலேருந்து பிள்ளைங்க வந்தாங்க. அதில் ஒரு பாப்பா கிளாஸில் பார்க்குற, இப்படி தான் உட்காந்துட்டு இருக்கு. நான் 2 நாள் விட்டேன், 3ஆவது நாள் சரியா போயிரும்னு. 3ஆவது நாள் இப்படி தான் இருக்கு. எதுவுமே ரியாக்ஷனே கிடையாது. அது கிட்ட போய், அம்மா எந்த மாவட்டம் அப்படின்னு எழுந்தா. என்னமோ சொல்ல வந்தாளா, டொம்முன்னு விழுந்துருச்சிங்க. எப்பா, பிள்ளைகளை கூப்பிட்டு பயிற்சி பட்டறை நடத்திட்டு ஒரு பிள்ளை மயங்கி விழுந்தா எப்படி இருக்கும்? தண்ணிலாம் தெளிச்சு எழுப்பி உட்காரச்சு. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டேன். முதல்ல, அம்மா வாங்க, உங்கள் பிள்ளையோட இருக்கிறதுக்கு நான் ரூம் ரெடி பண்ணுறேன், வந்திருக்கு. அவங்க காலேஜுக்கு கூப்பிட்டேன் ஃபோனில். அந்த மேடம் சொல்கிறாங்க, அந்த பிரின்சிபல் மேடம், அந்த பொண்ணு ஒரு 6 மாதமாக இப்படி தான் இருக்குது. நீங்கள் ஏதோ பயிற்சி பட்டறை நடத்துறீங்கன்னு சொன்னாங்க, போனால் சரியாக போயிடும். ஏங்க அதுக்கு நான் தான் கிடச்சேனா? நான் ஆளுமை திறன் வளர்ச்சிக்காக இருக்கும்போது நீங்க பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க. ஆனா என்ன தெரியுமா, அதுக்கப்புறம் அந்த வார்த்தை நான் கேட்டேன்ல, யூடியூப்ல இருக்கு, நீங்க பாருங்க. அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா தனிப்பட்ட முறையில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த குழந்தை எப்படி நான் அந்த 4 நாள் ட்ரைனிங் கொடுத்தேன்னா, கடைசி நாள் அன்னைக்கு 4 பேர் பேசினாங்க மேடையில். மேடை பயிற்சி பெற்ற பிள்ளைகள் 4 பேர் பேசினாங்க. அதுல 3ஆவதாக பேசிய அந்த குழந்தை தி பெஸ்ட் ஸ்பீக்கர் என்கின்ற மிகப்பெரிய கைத்தட்டலை அந்த கூட்டத்தில் வாங்குச்சு. முடிஞ்சா சரி பண்ணிடலாம், சரி பண்ணாததுன்னு ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல. எதை வேணாலும் சரி பண்ணிடலாம். ஏன்னா சில பிள்ளைங்க இருக்காங்க, 10th இந்த குழந்தை படிக்கவே மாட்டேங்குது. ஏங்க 9th பாஸ் பண்ணி 10th வரைக்கும் வந்துருச்சு, 10th ஏன் படிக்கல? விசாரிங்க, ஏதோ பிரச்சனை இருக்குங்க. அந்த பிரச்சனையை விசாரிங்க. பிரச்சனையை விசாரிக்கிறதே இல்லை. அந்த அம்மா நேரா என்ன பண்ணுச்சு, ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து என்கிட்ட கவுன்சிலிங்க்கு விட்டுச்சு. நான் இன்னொரு இறகு கொடுக்கிறேன். புத்திசாலி தாய்மார்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன் புரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்றேன்னா, இந்த பாலைவன ரோஜாக்கள் படம்னு நினைக்கிறேன், அதில் ஒரு டைலாக் வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டைலாக். நான் பேசுவது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூடவா புரிய, உங்களுக்காக தான் பேசுறேன். இன்னொரு டைலாகும் இருக்கு, அதுவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரத்த கண்ணீர் படத்துல, who is this old man? என்னப்பா இவன் தான் உங்களுடைய மாமனார் சந்திராவுடைய அப்பன். ஓகே ஓகே. அவர் ஏதோ ஒன்று சொல்வார், உடனே இவர் ஏதோ ஒன்று சொல்வாரா, உடனே அவர் அந்த அப்பால தலையில், அந்த மாமனார் தலையில் அடிச்சுட்டு ஒரு டைலாக் சொல்வார், எனக்கு ரொம்ப பிடிச்சமான டைலாக். என்னவோ எனக்குன்னு வந்து வாச்சுது, நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியலன்னு. புரிஞ்சுக்கோங்க. என்னமோ பேசி அந்த அம்மா எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லிடாது. ஒரு நாள் அப்படிதான் இங்கன்னு நினைக்கிறேன், இங்க இல்லை தஞ்சாவூரா, ஏன் பேரை சொல்லி மாட்டிப்பானே, ஏதோ ஒரு புத்தக திருவிழாவில்
பேசிட்டு 2 பாயிண்ட் சொல்கிறேங்க, அது ரொம்ப முக்கியமானதுங்க. யார் யாருக்கு வேணும்னா எல்லாம் கை தூக்குனாங்க. 2 பாயிண்ட் சொல்லி முடிச்சுட்டு கீழே போய் வண்டியில் உட்கார்றேன். 2 பேர் ஓடி வராங்க மூச்சு அரைக்க. மேடம், இந்த 2 பாயிண்ட் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, சொல்லவே இல்லையா? நான் சொல்லி முடிச்சு 1/2 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு வரேன். நான் எதை சொல்கிறேனோ அப்படி கற்பூர மாதிரி பிடிச்சிக்கணும், ஓகேவா? ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த அம்மா சிங்கிள் பேரண்ட். அந்த அம்மா பொண்ணை விட அந்த அம்மா அழகாக இருந்துச்சு. வந்துதா, மேடம் 17 வயசு மேடம். சரி, ஒரு பிரச்சனை மேடம். என்ன பிரச்சனை? செத்துருவோம் மேடம், 2 பேரும், காப்பாற்றுங்க மேடம். பிரச்சனையை கேட்டுக்கிட்டேன். உண்மையாகவே பெரிய பிரச்சனை தான். 42 வயசு ஆளை கல்யாணம் பண்ணுறேன்னு நிற்கிது. அது அப்படி தான் நிற்கிதுங்க, அப்படி நிற்கிது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிள்ளைங்கள்லாம் அது புரியலைன்னு வச்சுக்கோங்களேன், அது புரிகிற அளவுக்கு அப்படி தான் நிற்கும். அது புரிய வச்சுட்டோம்னா அது நம்மளை விட சூப்பராக வந்துடும். புரிய வைக்கிற மொழி இல்லையே நம்மக்கிட்ட. என்கிட்ட வந்தாங்க, நான் சொன்னேன் 5 நாள் ஆகும்னு. பிள்ளைய பார்த்தேன், 5 நாள் ஆகும். 3ஆவது நாளுங்க நான் சில விஷயங்கள்லாம் சொன்னேன். அது பயந்து போச்சு. நிஜமாவா மேடம்? ஆமாப்பா. அப்போது நான் எனக்கு வேணாம் மேடம் அது. நிஜமா சொல்கிறியா? கூர்ந்து கவனிங்க. நிஜமா சொல்கிறியா? ஆமாம் வேணாம் மேடம். இந்த ஃபோனால் தான் மேடம் எல்லா பிரச்சனையும். இந்த ஃபோன் வேணாம் மேடம், எனக்கு பட்டன் ஃபோன் வாங்கி கொடுக்க சொல்கிறேன். நான் உங்கள் காலேஜ்லேயே ஜாயின் பண்ணிக்கவா மேடம்? 17 வயசுங்க, குழந்தைங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்குது ஏதோ காலேஜில். நான் சொல்கிறேன் 3 வருஷம் படிச்சிரு, பிஎட் படி. பிஎடுக்கு நான் காசு கட்டுறேன், என்கிட்ட வந்துரு. எம்ஏ பிடிச்சிரு, எம்ஏ பிஎடுக்கு நல்ல வேலை இருக்குது, 30,000 ரூபாவது சம்பாதிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நீ நல்லா வாழலாண்டாமா, இது சின்ன வயசுக்கு தள்ளி போடுன்னு சொல்லியிருந்தேன் விஷயத்த. அது சரின்னு ஒத்துக்குச்சிங்க. ஐயோ மேடம் நான் படிக்க போகிறேன் மேடம், எனக்கு இதெல்லாம் வேணாம் மேடம்ன்ற வெறுப்பாயி என்கிட்ட கொடுத்தது. இந்த ஃபோனை எடுத்து உங்கள் அம்மாட்ட கொடு, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க அம்மா, என் வாழ்க்கையில் நான் அவ்வளோ பெரிய அவமானத்தை சந்திச்சது இல்லைங்க. அவங்க அம்மாங்க, ஏங்க உங்கள் பாப்பா ஓகே சொல்லிச்சுங்க. என்ன ஓகே சொல்லிச்சு? நீ சொல்லுப்பானே. அம்மா இந்தம்மா இந்த ஃபோன், இனிமேல் நான் அந்த ஆளோடலாம் பேச மாட்டேம்மா, எனக்கு வேணாம்மா, நான் படிக்கிறேம்மா. அப்பா உன்னை என்ன மாதிரி பண்ணிட்டு போயிட்டாருமா, நான் பார்த்துக்கணும் இல்லைம்மா, நானும் போயிட்டேன்னா உனக்கு யாருமா இருக்கா, நான் பார்த்துக்கிறேம்மா, உன்னை நான் படிக்கிறேம்மா, என்னை நம்புமா. இனிமேல் அந்த ஆளோட பேச மாட்டியே? பேசவே மாட்டேம்மா, என்னை காலேஜ் கூட மாற்றிடுமா, நீ வீட்டை மாற்றிடுமா, நான் வேணாம்மா, எனக்கு ஃபோனெல்லாம் டெலீட் பண்ணிடுமா, உடச்சிருமா, என்ன வேணாலும் பண்ணுமா, வாமா போகலான்னு சொல்லுதுங்க. அந்த அம்மா டயலாக்குங்க சந்திரமுகியாக மாறிச்சிங்க. அது அந்த படத்தில் ஒரு டயலாக் வரும்ல, பார் கங்காவாக இருக்கின்ற உன் மனைவி சந்திரமுகியாக மாறுவது. அப்படி மாறிச்சுங்க அந்த அம்மா. மாறிட்டு ஒரு டயலாக் சொல்லிச்சு பாருங்க, என்னை இது வரைக்கும் யாரும் அவ்வளோ அவமானப்படுத்தினது இல்லை. அந்த அம்மா சொல்லுது, சனியனே 6 மாசமா நான் இதைத்தானடி சொல்றேன், டிவியில் வர்றவங்க சொன்னா மட்டும் கேட்டுக்குவியா? அதுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? புள்ள திருந்திருச்சுங்கிறதுல பிரச்சனை இல்லை, நான் சொல்லி திருந்தலைங்கிறத பிரச்சனை. நான் சொல்றது யாருக்கு புரியுதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூட புரியவில்லை. போகும்போது அந்த புள்ள சொல்லிட்டு போச்சு என்கிட்ட, இப்போ புரியுதா மேடம் நான் ஏன் தப்பா முடிவெடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஈகோயிஸ்டிக்கா ஏன் இருக்கிறீங்க? கணவனோட ஈகோ, மனைவியோட ஈகோ, குழந்தைகளுக்கு ஈகோ, என்னங்க ஈகோ? நான் சொல்றேன், குடும்பத்தில் யார் அன்பின் முன்னால் தோற்கிறார்களோ அவர்கள் தான் அன்பில் ஜெயிக்கிறார்கள், ஜெயிக்கிறவர்கள் தான் அங்கே தோற்கிறார்கள் என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளையும் வசதிகளையும் தரும். நான் சமீபத்தில் சில விஷயங்களை படித்து புரிஞ்சுக்கிட்டு நான் பதறி போயிருக்கிறேங்க. இதனுடைய யூசேஜை குழந்தைங்க யாராவது இருக்கிறீங்கன்னா இதை பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். இந்த Z ஜெனரேஷனா, ஜென்சி, அப்போ நான் யாரு?
நான் யார் தெரியுமா? 80க்கு முன்னால் பிறந்தவ. 80க்கு முன்னால் பிறந்தவங்களாம் ஜெனரேஷன் எக்ஸ். சரியா? அதுக்கு அப்புறமா 90 வரைக்கும் பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் மில்லேனியன்ஸ். அதுக்கப்புறம் 2010 வரைக்கும் பிறந்தது எல்லாம் நீங்க சொல்ற ஜென்ஜி. அண்ணன் பெரிய பெருமை இல்லை அதுக்கு. ஏன்னா அதை தூக்கி சாப்பிட்றதுக்கு 2010 பிறந்துருச்சு ஒன்று, ஜெனரேஷன் ஆல்ஃபா வந்துருச்சுங்க. இன்னைக்கு 15 வயசுல இருக்கிறதெல்லாம் ஜெனரேஷன் ஆல்ஃபா. அதுவும் ரொம்ப துள்ள முடியாது, ஏன்னா 2025 ஜனவரியில் அது பிறந்துருச்சு, ஜெனரேஷன் பீட்டா. ஒன்று தூக்கி சாப்பிட போகுது. நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன், அம்மா நீங்கள் மட்டும்தான் பதில் சொல்லலாம். அந்த பிள்ளை பதில் சொல்லக்கூடாதா? நீங்கள் சொல்லலாம் சார், நீங்கள் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லலாம், அந்த பாப்பா சொல்லக்கூடாது, இந்த அம்மா சொல்லக்கூடாது. நம்ம சின்ன வயசில் லீவ் லெட்டர் எழுதணுமா? நான் இப்போ ஆரம்பிப்பேன், நீங்கள் முடிச்சிருவீங்க. ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ், I request you to leave the school for 2 days. எழுதுவோமா? நீங்கள் மச்சம் சொல்லுங்க. எனக்கு கீழே என்னன்னு எழுதுவோம்? யுவர்ஸ். இந்த ஜெனரேஷன் எக்ஸுக்கு முன்னால் பிறந்தது, அது சொல்லுது யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. இன்னைக்கு என்ன எழுதுதுங்க? யுவர்ஸ் சின்சியர்லி, அப்புறம் ட்ரூலி, அப்புறம் ஃபெய்த்ஃபுல்லி. எல்லாம் அலோவ் பண்ணுதுங்க ஸ்கூலில். எனக்கும் அதுக்கும் தொடர்பே கிடையாது. நான் சொல்லட்டுமா? இது ஏன் ஒபீடியன்ட்லின்னு இப்பெல்லாம் எழுதுறது இல்லைங்க? இதுங்க உங்கள் கீழ்ப்படிந்துள்ள மாணவி, இந்த ஒபீடியன்ட்லின்னு ஏன் எழுதுறது இல்லைன்னு தென்ன மேடம் போய் ஈ முன்னால் வரணுமா ஐ முன்னால் வருமான்னு பிரச்சனை அதுங்களுக்கு. இப்போ ஃபெய்த்ஃபுல்லியில் எவ்வளோ ஃபெய்த்தாக இருக்கிறோமோ அவ்வளோ எள்ளு. ஃபெய்த்ஃபுல்லி, சின்சியர்லி, ட்ரூலி, லவ்ஃபுல்லி. பணிவு இல்லை இன்னைக்கு. நான் சொல்லட்டுமா? ஒரு இறகை தருகிறேன். பணிவு என்பது மிகப்பெரிய ஆயுதம். ஜெயிப்பதற்கான ஆயுதங்களில் நாம் பணிவு என்கின்ற ஆயுதத்தை குழந்தைகளிடத்தில் கொடுக்க வேண்டும். அது அடிமைத்தனம் இல்லை, அது புரிந்து கொள்ளுதல். முன்னால் இருக்கின்ற மனிதனை ஜெயிப்பதற்கு பணிவை விட மிகச் சிறப்பான ஆயுதம் வேறு கிடையாது. அதனால தான் அப்பா சொல்வார், நீ ராஜாவா இருக்கணுமா ஆஜிசி அதப் பாட்ஷாயி. பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி. எங்கள் அம்மாவை நான் ரொம்ப நேசிக்கிறேங்க, ரொம்ப நேசிக்கிறேன் எங்கள் அம்மாவை. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிவேன் நான். அந்த அம்மா என்ன சொன்னாலும் கேட்பேன். எல்லா நகையும் எனக்கு கொடுத்துருச்சு. இதுதான் ரகசியம். பணிவு என்பது நீங்கள் ஜெயிப்பதற்கான ஆயுதம். அன்பா இருந்தா போதுமேங்க. பணிவா நடிக்காதீங்க, உண்மையா பணிவாருங்க. நகை மட்டும் இல்லை, ஆசீர்வாதமும் கிடைக்கும். அவர்கள் உடன் இருக்கக்கூடிய வாழ்த்தையும் இறைவன் சேர்த்து தருவான். எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம். நம்ம வேல்யூஸை இழந்துகிட்டே வரோமே. வேல்யூஸை சேர்த்து வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிக்கிறது? இந்த ஐம்புலன்கள் இருக்குல்ல, நான் சொல்லித்தரேன். கைகள் இருக்குல்ல, அது சுத்தமாக இருக்கட்டும், தூய்மையான கரங்களாக இருக்கட்டும், கரைப்படியாத கரங்கள். 2, இதயம் இருக்குத, அது வெளிச்சமாக இருக்கட்டும், வெளிச்சமான இதயம். அப்புறமா நாக்கு இருக்குல்ல, அது கொஞ்சம் மென்மையாக இருக்கட்டும், மென்மையான நாக்கு. எதை வேணாலும் சாதிச்சிடலாங்க இந்த நாக்கால். மென்மையாக பேசுறதன் மூலமாக எதை வேணாலும் சாதிக்கலாங்க. ஒரே ஒரு சின்ன விஷயந்தாங்க, அந்த டோன் இருக்குல்ல, இங்கே வச்சிருக்கிறீங்க அந்த உயிரை. இந்த டோனை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நாக்கை சரியாக பயன்படுத்தினால் உறவுகளை, உலகத்தை ஜெயிக்கலாம். அடுத்து ரொம்ப அழகானது, பரந்துபட்ட நோக்கு, சிறியன சிந்தியாதிருத்தல். பெரிய மனசுங்க, பெரிய மனசே இல்லையே. பல விஷயங்களை பேன் குத்துற மனசு தானே.
சில விஷயங்களை விட்டு கொடுத்தா பெரிய விஷயங்கள்லாம் கிடைக்குங்க நமக்கு. பரந்துபட்ட மனம் வைங்க. அடுத்தது உறுதியான கால்கள் இருக்கணுங்க. தடுமாறக்கூடாது. கால் தடுமாறாமல் இருக்க வேண்டும். இந்த புலன்களை மிகச்சரியாக கொண்டு சேர்த்தல். நான் இப்படி சொல்றேன், என்னுடைய லைஃப்ல நான் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை கடத்துறேன். இங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. ஆயிரக்கணக்கான மக்களில் நூற்றுக்கணக்கானவர்களாவது படைப்பாளர்களாக இருப்பீர்கள். ஏதோ ஒரு படைப்பு திறன் உங்களிடத்தில் இருக்கும், ஆனால் அங்கீகாரம் கிடைத்திருக்காது. பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகைங்க ஜூலியானா என்கின்ற அந்த நடிகை ஆஸ்கருக்காக பேசுறாங்க. பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க, இந்த உடலை, இந்த ஆற்றலை என்னை விட சிறப்பானதாக வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த உலகம் அந்த வாய்ப்பை தரவில்லை. எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருப்பதற்காக இந்த உலகத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுவான். நான் யோசிச்சு பார்க்கிறேன், நம்மில் பல பேருக்கு அங்கீகாரம் கிடைப்பதில்லை. எது அங்கீகாரம்ங்க? நான் இப்போ நான் கொம்பு சீவி விடுறேன் பாருங்க, நான் அப்படித்தான். நீங்க அப்படி இருக்கீங்களா? எங்க அப்பா சொல்வாருங்க இந்த வார்த்தை, பொறுமை பொறுமை, சபர் 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 அப்படி சொல்வார். என்னது அது? இந்த பொறுமை அப்படிங்கிறதுக்கான இந்த மிக ஸ்ட்ராங்கான ஒரு இறகு கொடுக்கிறேன் நான். பொறுமையா இருக்கிறது இருக்குல்ல, வீரனுக்கும் வன்முறையாளனுக்குமான வித்தியாசமே வீரன் என்பவன் கோபத்தை ஒரு வினாடி பொறுமையாக்கி கொள்பவன் தான், உடனே வெளிப்படுபவன் வன்முறையாளன். ஒரு வினாடிங்க அப்படி பிடிக்கிறது இருக்குல்ல. இங்க வரோங்க வார்த்தை, நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்றேன், லட்ச தடவையாவது சொல்லியிருப்பேன், திருப்பி சொல்றேன். என்னை பார்த்து ஒரு டீச்சர் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாங்க, இப்படி வந்துடும் வாய் உங்களுக்கு, என்னை பார்த்தாலே உருப்பட மாட்டேனா. அந்த அம்மாவை எப்படி ஜெயிக்கிறது? ஒன்று தான் செஞ்சேன், நான் உருப்பட்டுருவேன்னு எனக்கு தெரியும், உருப்பட்டுருவேனா. ஆனால் ஒன்று தான் அந்த அம்மாவுக்கு நான் சொல்லணும், என்கிட்ட மொழி இல்லை. அந்த அம்மா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டேன். அப்படி தான் எழுதினேன், சைன் அப்படி தான் போட்டேன். தவிக்குதுங்க மனசு, வார்த்தைகள் இல்லை சொல்றதுக்கு. கலாப்பிரியாவினுடைய ஒரு வார்த்தையை தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் ஒரு நிகழ்ச்சியில், அதிர்ந்து போனேனா. அப்படியே கடத்துற, முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் குழந்தைகளை புரிந்து கொள்வ, உங்க மனைவியை புரிந்து கொள்ள. மனைவியை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா ஐயா? இல்லை நான் கேட்குறேன், இன்னும் என்னத்த புரிஞ்சுக்க சொல்கிறேன். வீட்டில் ஒரு டைலாக் சொல்கிறீங்க, திருந்தவே மாட்டியா? 25 வருஷமாக சொல்கிறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் என்ன டீச்சரா? அது என்ன ஆன்சர் ஷீட்டா நீங்கள் திருத்துறதுக்கு? அதுக்கு சுயமரியாதை இல்லை, அதுக்கு உடம்பு இல்லை, அதுக்கு புத்தி இல்லை. இருந்திருந்தா நான் என்ன கல்யாணம் பண்ணியிருப்பாளான்னு கேட்குறீங்களா? நான் சொல்றேன் பாருங்க, குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்கு, உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள், அது வளைவாகத்தான் இருக்கும், நேராக்க முயற்சி செய்யாதீர்கள், நேராக்க முயற்சி செய்தால் நீங்கள் உடைந்து போவீர்கள். குர்ஆன் வார்த்தைங்க. let them be, let them happy. உங்களுடன் இருக்கின்ற பொழுது அவள் மகிழ்ச்சியாக இல்லை என்ற என் தங்கை சொன்னாங்க. 5 நாள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறா, அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக வந்தா. அவளுக்கு ஜுரம் வந்துருச்சு. அவள் ஒரே வார்த்தை தாங்க சொன்னா நேற்று என்கிட்ட ஃபோனில், சத்தியங்க இதை சொன்னான், அக்கா ஜுரமாக இருக்குக்கா. நான் சொன்னேன், மருந்து ஏதாவது சாப்பிடு பாப்பா, இதை வந்துடுறேன், நான் நாளைக்கு வந்துடுவேன், இன்னைக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும், நாளைக்கு வந்துடுவேன். இல்லை அப்பா, நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டேன்னா சரியாக போயிடுவேன். அதுக்கு பேர் தானேங்க குடும்பம், அதுக்கு பேர் தானே வாழ்க்கை. ஐயோயோ அந்த ஆள்கிட்ட போனா இன்னும் டிகிரி ஏறிடும். நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்வது, ஒருவருக்குள் ஒருவர் நிறைந்திருப்பது, மகிழ்ந்திருப்பது. நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இறகு தரேன்ட்டு. இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங். கவனமாக பார்த்துக்கோங்க. பிறந்துட்டோம்ல, சாவறதுக்குள்ள நீங்க யாருன்னு சைன் பண்ணிட்டு போங்க, நடுவில் போயிடாதீங்க.
விட்டுடாதீங்க. நெவர் கிவ் அப். உங்களுக்குன்னு ஒரு ஆற்றலை கடவுள் கொடுத்திருக்கான்ல, இயற்கை கொடுத்திருக்கிறல. யூ ஆர் த யூனிக் பர்சன் அண்டர் தி ஸ்கை. நீங்கள் நம்புங்கள். ஏங்க தொத்த முத்த வாய்ங்க. எனக்கு என்னை எல்லாருமே வெகுளின்னு தான் வீட்டில் ஞாபகம் எனக்கு, தெரியுமா? நம்பலையா? எங்க சித்தப்பா மக்காவுக்கு போய் மக்கால துவா செய்யும்போது எல்லா குழந்தைங்களுடைய பேர் சொல்லும்போது என் பேர் மட்டும் வரலையா. அந்த வெகுளி பொண்ணை கொஞ்சம் காப்பாத்தி இறைவான்னு சொன்னாராம். பாருங்களேன், சில இடங்கள்ல வெகுளியா இருந்தாதான் சில இடங்கள்ல ஞானமா இருக்க முடியும். எல்லா இடத்துலையும் புத்திசாலியா இருக்க முடியுமா? எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ண முடியுமா? கிடையாது. சில விஷயங்களில் சிலது அப்படித்தான் அமையும். நான் உங்களுக்கு மிக நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன். மோட்டிவேஷன் இருக்குல்ல, மோட்டிவேட் பண்ணணும்ல. யாராவது உங்களை உற்சாகப்படுத்துறாங்க, யாரோ எனக்கு ஏன் இவ்வளோ வரவேற்பு தெரியுமா? நிறைய பெண்கள் என்கிட்ட பேசுறது, மனசு கஷ்டமா இருக்கும்போது உங்க ஸ்பீச்சை கேட்டா சரியா போயிரு சொல்றாங்களா? இப்போ எனக்கு அது வரவு தானே. இப்போ நான் அதெல்லாம் வரவா வச்சிருந்தேன்னா நான் ஐ எம் நாட் எ ரியல் மோட்டிவேட்டர் இல்லை. உங்களை சம்பாதிப்பதற்காக நான் மோட்டிவேஷன் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது அறத்தின் சார்பானது அல்ல. நீங்கள் உண்மையிலேயே உங்கள் இலக்கை நோக்கி உங்களை ஓட வைத்து விட்டால் அதுதான் எனக்கான அறமே தவிர எனக்கு பின்னால் ஓடி வர்றது அல்ல என் அறம். எனக்கு பின்னால் ஓடி வர வேண்டிய அவசியமே இல்லை. என் சொற்களை தெரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி ஓடினால் நான் ஜெயித்தேன். அங்கதான் நான் ஜெயிக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.